இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்லேருந்து சாம்சங் M51 அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸோட வர வாய்ப்பு இருக்குது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும், இந்தியாவில் எப்போ வரும் போல எல்லா டீட்டெயில்ஸும் லீக்ஸ் அடிப்படையில் நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் AMOLED டிஸ்பிளேயோட வரலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கண்டிப்பாக இருக்கும். அது போக இதில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச் இருக்கும் அப்படின்றத இதனோட ரெண்டர்ஸ் லீக்கை வச்சு பார்க்க முடியுது. அது போக பேக்கை பற்றி இங்கே பேச தேவையே இல்லை. எப்பவுமே சாம்சங் அவங்களோட ஹை ரேஞ்ச் மொபைலுக்கே இப்போ பிளாஸ்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் எங்கே கிளாஸ் கொடுக்க போகிறாங்க, சேமான பிளாஸ்டிக் பில்டு தான் இருக்க போகுது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கேமராஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்பவும் மாதிரி ஃப்ரண்ட்ல 32 MB கேமரா தான் கொடுக்க போறாங்க. ஆனால் பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MBக்கான மெயின் கேமரா, 12 MBக்கான வைட் ஆங்கிள், அது போக 5 MB டெப்த், 5 MB மேக்ரோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க வேற லெவல்ல பண்றாங்க. இங்க சாம்சங் 7000 mAh பேட்டரி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த 7000 mAh பேட்டரிக்கு 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். சரி, இந்த அளவு பேட்டரி கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக தான் கொண்டு வராங்க. ஆமாம், இந்த டைம் அவங்களோட ப்ராசரை சேஞ்ச் பண்ணி ஸ்னாப்டிராகன் பக்கம் மூவ் ஆகிறாங்க. ஸ்னாப்டிராகனோட 730 அப்படின்ற ப்ராசர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இன்னொரு லீக்கும் இருக்குது, Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 675 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே இந்த ரெண்டில் ஒரு ப்ராசர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இங்கே 730 இந்த ப்ராசர் அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் சாம்சங்கோட சாம்சங் M51. அடுத்து இந்த மொபைல் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேஷனும் ஃபினிஷ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அவங்களோட சப்போர்ட்டட் பேஜ்லையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போக இந்த மொபைல் என்ன ப்ரைஸில் வரலாம், இங்கே என்ன ப்ரைஸில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா M சீரிஸ் எப்போவுமே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. இந்த 51 இந்த மாதிரி M சீரிஸாக அவங்க கொண்டு வந்ததே இல்லை, இது அவங்க புதுசாகவே கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைல் M சீரிஸ் கீழே கொண்டு வரதுனால கண்டிப்பாக அக்ரெசிவாக ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓவராலாக இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ஒரு 20 அல்லது 22,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாம்சங்கோட பிராண்ட் நேமுக்கும் அவங்க கொடுத்த ப்ரைஸ்க்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்ற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17-18,000 ரூபாய் ப்ரைஸ்க்கே கொஞ்சம் நல்ல மொபைலாக கொடுக்குறாங்க. இங்கே 22,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போனாலுமே சாம்சங் மொபைல் அப்படின்றதுனாலையும் அவங்க கொடுக்குற அந்த AMOLED டிஸ்பிளே, அது போக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இதுக்காக இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு 25-27,000 ரூபாய்க்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம்சங் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் சாம்சங்கோட சாம்சங் M51. இந்த மொபைலை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால ஒரு குட்டி வீடியோவாக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஸ்பெக்ஸை சொல்கிறது உங்களுக்கு புரியலை, இன்னுமே எலாபரேட்டாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க.